முக்கியமா இல்ல உன் அழகு முக்கியமான நீயே தீர்மானம் பண்ணிக்க. நான் எப்பவுமே இப்ப இருக்கிற மாதிரி இருக்கவே ஆசைப்படுறேன். ஆலமரத்து கண்ணு பார்க்க தளதளன்னு அழகா இருக்கும். அப்போ அது கண்ணுக்கு மட்டுமே அழகு. அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுவே கிளப்பரத்தி வளர்ந்து விழுந்து ஊன்றினாதான் பல்லாயிரம் ஜீவராசிகளுக்கு பயன்படும். அரசாங்கம் கூட 2க்கு மேலதான் வேண்டாங்கிறாங்க. நீ 1 கூட வேண்டாங்கிறிய. பெட்டியில ரூபாய் இல்ல. பதிலுக்காக எனக்கு வரதா இருந்து பழக்கம் இருக்குங்க. எனக்கும் பட்னி இருந்து ரொம்ப பழக்கம். என்னப்பா இது 2 மாசம் வீட்டு வர கொடுக்கவே இல்லையே. 4 நாளைக்குள்ள கொடுத்துருங்க. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா பணம் வாங்கலாம். இங்க இருந்து போக மாட்டேன். பாருங்க 2 நாளைக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருங்க. அப்ப நம்பலாம் இல்லையா? போயிட்டு வாங்க. என்னங்க என் நகை வீட்டு வாடகை கொடுத்துருங்க. நான் தர வேண்டிய கடனை நான் தான் திருப்பி கொடுத்தேன். அதுவும் இல்லாம இது நான் கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டது இல்லையே. நானே உங்களுக்கு சொந்தம். அது மன ஆதாரம், இது பொருளாதாரம். சரி, உங்க அவசரத்துக்கு நான் அதை கடமை கொடுத்துறேன். நீங்க சம்பாதிச்சு எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. வாங்க வந்துட்டேன். என்ன ஒண்ணுமில்ல ஸ்ரீரா, ஒரு பந்தயம். உன் கல்யாண குடும்ப சாப்பாட்ட இன்னைக்கு நீ போட முடியும்னு நான் சொல்றேன். முடியாதுன்னு கோவில் போறான். என்னப்பா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இருக்க, இப்ப வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு போடுறதா சொல்லிடுவோம். எப்படி லட்சுமி, நீ இந்த இடத்துக்கே புதுசு. உன்னை இன்னாருன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு போய் எப்படி சமாளிப்பேன்? நீங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு இருங்க, நான் ரெடி பண்றேன். நீ ரொம்ப பொறுத்து இருக்கோம்ப்பா. கல்யாணத்தோட சாப்பாடு இப்படி அமையல. ஆனா சாப்பாடு அருமையா இருக்கு. லட்சுமி, எப்படி சமாளிச்ச? பகவான் கொடுத்த. என்ன பாத்தீங்களா? நல்லவங்களுக்கு பகவான் இப்படித்தான் உதவி செய்வார். என்னங்க இது என் தங்க கல்யாணத்தை பேசுது. உலகா பலமுறை என்ன அவமானப்படுத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவளை எப்படி பழி வாங்கிட்டீர்கள்? உங்களுக்கு நேர்த்து அவமானம், எங்களுக்கு நேர்த்து மாதிரி தான். அவளை ஒரே அடியா தீர்த்து கட்டிட்டா முட்டாள். அவளை பழி வாங்க வழி சொல்றானா தீர்த்து கட்ட வழி சொல்றான். பாவம் செய்யக்கூடாது. அவளுக்கு பழி வர மாதிரி மட்டுமே இருக்கு. அவன் புருஷன் குமாரத்துல கேசு பணத்துக்காக வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா கடன் கொடுக்க வச்சு பாபாஷ். அவனை சந்திக்கிற மாதிரி அடிக்கடி அவன் வீட்டுக்கு போவோம். முதல்ல சம்பக்லா செட்டு சுகுமாருக்கு கடன் கொடுக்க செய்வோம். ஹலோ மிஸ்டர் குமார், வாங்க. யார் நீங்க? சொல்றேன். இது பேரு சம்பக்லா செட்டி, பெரிய பைனான்சர். வீடு நிலம் இது போன்ற சொத்துங்க பணம் தேவைப்பட்டவங்களுக்கு கடன் கொடுக்கிறார். உங்களுக்கு பணம் தேவைன்னு கேள்விப்பட்டோம். உங்கள் போல பெரிய பிசினஸ் மேன் வீட்டுக்கு நாங்களே வருவோம். நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறோம். தேவைப்பட்டா வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா இது பரம்பரை வீடு. இது மேல எப்படி கடன் வாங்குறதுன்னு தான் யோசனை பண்ண. வாங்குற பணத்தை உங்களால எப்படி திருப்பி கட்ட முடியும்னு பாருங்க. எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் மேல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவாயிடுச்சு. என் பக்கம் கேஸ் ஜெயமாகும் நான் நம்புறேன். ஜெயம் ஆயிட்டா இந்த வீட்டை என்னால திருப்பிக்க முடியும். அது எவ்வளவு நாள்ல முடியுமோ அதுக்கு மேல 2-3 மாசம் அதிகமா தவணை வச்சு வாங்கிங்க. முன்னாலும் பாத்துக்குவோம். ஆமா, அப்படித்தான் செய்யணும். உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. நாளைக்கே வீட்டு பத்திரத்தோட அங்க வந்து பாருங்க. உங்க அட்ரஸ் மேல வந்து நம்மளை பாருங்க. அப்புறம் போகலாம். ஓகே. பணம் தேவைப்பட்டா சொத்துக்கள் மேல கடன் கொடுக்குறவங்க. நீங்க கடன் வாங்க போறீங்களா? எனக்கு இருக்கு. தவணை முறையில பொருள் கொடுக்குறவங்க வீடு வீடா வந்து கேட்கிற மாதிரி இவங்களும் பணம் வேணுமான்னு கேட்டு போறாங்க. அந்த சேட்டு கூட வந்தானே, அவன் உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அவன் ரொம்ப மோசமானவன். அவன் உங்களுக்கு முன்னமே தெரியுமா? எங்க அக்காவை கட்டிக்க வந்து மனோரில் அம்போன்னு விட்டுட்டு போனவன் அவன் தானே. கற்பூர ஜோதியை தொட்டு வணங்குற பிராப்தம் இல்லை. அதுக்காக நீயே ஒரு மாதிரியா பாக்குற. பாபா
எனக்கு ஆபத்து வரணும் பயந்துதான் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்தேன். இது உடனே எனக்கு ஒண்ணுங்க இருக்க விரும்பல. என்ன இதெல்லாம் லட்சுமி? நாம நினைக்கிற மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையும். கஷ்டம் சுகம் எல்லாருக்கும் வரும் போகும். உன் மனசுல உள்ள பயத்தை முதல்ல மாத்திக்க, எல்லாம் சரியாயிடும். ஒருத்தர் கழக்கி மேற்கையும் பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? காலம்பரில இருந்து என்கிட்ட டூ விட்டுட்டாடா. எப்ப பழம் விட போறாங்க? எத்தனை மாசம்னு கல்லுடா. எத்தனை மாசமா? என்ன கட்டுறாங்க? 3 மாசம் சொல்லுடா. வளகாப்பு எந்த மாசம் வச்சுக்கலான்னு கேளண்டா. வளகாப்பா வச்சுக்க வேண்டிய வயசு தான். ஏமா கேட்கறாரு? 7 மாசத்துலன்னு சொல்லுடா. கூட ஒண்ணு வருவேன். 7ஆம் மாசம். 60ஆம் கல்யாணம் கொண்டாட வேண்டிய வயசுல 7ஆம் மாசம் கொண்டாடுங்க. காலம் கட்டு போச்சுன்னு சும்மாவா சொல்றாங்க? நினைச்ச வீச அதை விட நினைச்ச முடி. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். என்னடா நீ பாட்டுக்கு வளர்ற? நீங்க என்னங்க யாராவது எந்த வயசுல என்ன செஞ்சுக்கணும்னு ஒரு வரமுறையே எல்லாம் போச்சு. அடைச்சு லத்தா லெட்டர் போட்டுருக்காடா கழுத. அவளுக்கு பதில் போட்டேன்னு சொல்றா கழுத. பதில் போட்டாருங்களா? என்ன பதில் போட்டிருக்காருன்னு கேளண்டா கழுத. சொல்ல கழுத உதட்ட. அதான் பேர சொல்ல. லட்சுமிய இந்த வருஷம் அழைக்கிற மாதிரி இல்ல, அதனால நீ புருஷனோட தலை தீபாவளிக்கு தாராளமா இங்க வரலாம்னு லதாவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன்னு சொல்லுடா. லட்சுமி வர சொல்லி போடலையா? எல்லாம் போட்டேன். அப்போ லதா போட்டுக்கிட்டா எரியறத இழுத்துட்டா கொதிக்கிறது தன்னால அடங்கி போகுது. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நானே ஐடியா தர வேண்டியதா இருக்கு. என்னடா சொன்ன? லதா விஷயம் இருக்கட்டும், ஒரு அம்மா விஷயம் என்னன்னு பாருங்க. என்ன அப்பப்ப நீங்க முழங்குறீங்க? அத போட நீ பண்ண நான் பண்ண கத்திரிக்காய் சாம்பார் அவ்வளவு மோசமா? என்னடா நீ என்ன உனக்கு கத்திரிக்காயா? நல்ல வேளை நான் இன்னைக்கு வீட்டுல சாப்பிடல. என்ன பண்ணு சார்? என்ன இருக்கு? இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? கல்லியும் கரத்துல முடி கிடைக்குமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமா, நீ என்ன பத்தி கேட்கிற? நீங்க குடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும்னா வாங்கிட்டு போய் அவங்க கையாலேயே ஊத்த சொல்லி குடிச்சா அமிர்தம் சாப்பிட்ட போல இருக்கும். போப்பா. ஏங்க குமார், நீங்க அவன் கூட சண்டை போட்டீங்களா? அதான் உன் கூட சண்டை போட்டானா? சரி, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? 1 லட்சம் ரூபாய் தேவை. இது வரைக்கும் வேலை செஞ்சது சம்பளம். நீங்க போலாம். கேட்ட பாண்ட போயிருக்காரு. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு பணம் கொடுக்க சொல்லி டாக்ஸ் இந்த டாக்குமெண்ட். வேலையில போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு பயப்படுறது? காரணம் இல்லாம பயப்படுறது, கலங்குறது, கண்ணீர் வடிக்கிறது இதெல்லாம் பெண்களுக்கு சகஜம். இருந்தாலும் என்ன போல கோடையா ஒருத்தி இருக்க மாட்டான். எனக்கு பழக்கமா போச்சு. அதை மாத்திக்கிட்டு தைரியமா இருக்கணும். நம்ம 2 பேரும் தீபாவளிக்கு வர சொல்லி எங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காங்க. எனக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொன்னவங்க கூட சமயத்துக்கு பொய் சொல்லாமன்னு எழுதி வச்சிருக்கான். அதான் சிரிச்சேன். நான் கேட்டதுக்கு பதில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிற நாளா பார்த்து தான் தீபாவளி. For more updates, like, comment, subscribe to our channel.